மன்னாரில் கோர விபத்து, இளைஞன் உயிரிழப்பு. மன்னார் மடு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மடு திருத்தல பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற கோர விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். எதிர்வரும் 6ஆம் தேதி மடு திருத்தலத்தில் ஆவணி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் நூற்றுக்கணக்கான யாத்ரீகர்கள் தற்போது மடு திருத்தலத்தில் வந்து தங்கியுள்ளனர். இவ்வாறு மடு திருத்தலத்திற்கு வருகை தந்து தங்கியிருந்த முத்தரிப்புத்துறையை சேர்ந்த 18 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்விபத்தில் உயிரிழந்துள்ளார். பள்ளமடு சந்தி வீதியில் மடுத்திருத்தல பகுதியில் மோட்டார் சைக்கிளை அவர் தலைக்கவசம் அணியாமல் செலுத்தி சென்று கொண்டிருந்த போது வீதி தடையை கடக்க முற்பட்ட நிலையில் மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் குறித்த இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கை நெருங்கும் மழை அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை. இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் வளிமண்டலத்தின் மேலடுக்கில் தளம்பல் நிலை ஒன்று உருவாகியுள்ளது. இதனால் இன்று இரவு முதல் எதிர்வரும் 6/8/2026 வரையான காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒரு சில பகுதிகளுக்கு சற்று மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திற்கு சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இவ்வாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இரட்டை சகோதரிகள் உயிரிழப்பு, தமக்கு தாமே தீயிட்டு உயிர் மாய்த்துள்ளதாக தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் வடக்கு குப்லான் பகுதியில் இரட்டை சகோதரிகள் தமக்கு தாமே தீ வைத்து உயிர் மாய்த்துள்ளனர். அபர்ணா, அபிநயா என்ற இரட்டை சகோதரிகளை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். வாழ்வதற்கு விருப்பம் இல்லாத காரணத்தால் இவ்வாறு செய்ததாக அவர்கள் வாக்குமூலம் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் தொடரும் காணி மீட்பு போராட்டம். வசாவுலான் சந்தியில் இன்றும் போராட்டம். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதிகளில் உள்ள காணிகளை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி வசாவுலான் சந்தியில் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆயிரத்தி 1990ஆம் ஆண்டிற்கு பிற்பகுதியிலே நாங்கள் வாழ்ந்து வந்த எங்களுடைய வீடுகளும், நாங்கள் உழுது அறுவடை செய்த எங்களுடைய விவசாய நிலங்களும், நாங்கள் கையேந்தி நின்ற ஆலயங்களும், நாங்கள் கல்வி கற்க உதவிய எங்களுடைய பாடசாலைகளும் ஒரே இரவிலே ஆமியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் நாங்கள் எல்லோரும் அகதிகளாக பல இடங்களுக்கு திரிந்து அகதிகளாக இப்பொழுதும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் சோகம், வெடிக்கப்படாத பட்டாசு எடுக்க முயன்ற இளைஞர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் குருநகர் 5ஆம் மாடி குடியிருப்பு பகுதியில் இன்று அதிகாலை 2 மணியளவில் இடம்பெற்ற பட்டாசு விபத்தில் 32 வயதுடைய செல்வராசா கசிவன் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளார். மடுமாதா ஆலய யாத்திரைக்காக புறப்பட்ட போது கொளுத்தப்பட்ட பட்டாசுகளில் ஒன்று வெடிக்காமல் இருந்த நிலையில் அதனை மீண்டும் வெடிக்க செய்ய அருகில் சென்று ஊதிய போதே திடீரென அது வெடித்ததில் இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மூதூரில் கோர விபத்து, பல்கலைக்கழக மாணவன், பிரான்ஸ் செல்ல இருந்த இளைஞன் உட்பட 2 உயிரிழப்பு. திருகோணமலை மாவட்டம் மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தோப்பூர் ஜின்னா நகர் பகுதியில் இன்று மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் டிப்பர் வாகனத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் மூதூர் கிளிவட்டி பகுதியை சேர்ந்த 21 வயதுடைய தமிழ் செல்வன், டெனேஸ் மற்றும் அருணவன் செல்வரத்னம் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவர் பல்கலைக்கழக மாணவரும் மற்றொருவர் பிரான்ஸ் செல்ல தயாராக இருந்த இளைஞரும் என தெரிவிக்கப்படுகின்றது. தையிட்டியட்டா எல்லாருக்கும் இப்போ தெரியும். ஆனால் இந்த பிரதேசத்தை எம்மை பொறுத்த வரைக்கும் இந்த விளையாட்டுக் கழகம் இருக்கின்றதுன்றது யாருக்கும் தெரியாது. உண்மையாகவே எங்களுக்கு தெரியும், இந்த விளையாட்டுக் கழகத்தில் விளையாடுற இளைஞர்கள் இப்பிரதேசத்தை சேர்ந்த தமிழ் இளைஞர்கள். அப்போ அந்த வகையில் எங்களோட அமைச்சரவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்து அமைப்பாளருடன் பார்த்தபோது
இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் எங்களுக்கு சிறந்த விளையாட்டு திடல் ஒன்று தேவை. உண்மையாக விளையாட்டு திடல் என்றால் ஒரு ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடம், அவர்களது சாமான்களை வைத்து எடுக்கக்கூடிய ஒரு இடம் அழகாக இருக்க வேண்டும். யுத்தத்தின் காரணமாக இது உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து இன்று விடுவிக்கப்பட்டு மீளவும் இயல்பு நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த விளையாட்டுக் கழகத்திற்கு 8.9 மில்லியனை அமைச்சர்கள் இங்கே வந்தபோது கேட்ட உடனே ஓமனிட்டார். எங்களுக்கு தெரியும் இந்த விளையாட்டுக் கழகம் வந்தோட அமைச்சர் ஒப்புதல் கொடுத்த இடம். ஏனென்றால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மீள்குடியேற்றாமல் இருந்து இப்போதுதான் மீள்குடியேற்ற மக்கள் வருகிறார்கள். அதற்கான அடிப்படை வசதி இளைஞர்களை பொறுத்த குடியேற வேண்டும். இந்த இடத்தில் ஒரு சிறந்த விளையாட்டு திடல் தேவை. அந்த வகையில் எமது அமைச்சரவர்கள் இன்றைய தினம் 3 இடங்களில் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக கிரிக்கெட் ஸ்டேடியம் வரப்போகுது என்ற எதிர்பார்ப்போடு இருந்தீங்களானே. ஆனால் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் கண்டிப்பாக சர்வதேச தரத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமையும் என்பதையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். அதே நேரம் எங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் இண்டோ ஸ்டேடியம் விளையாட்டு திடல் எங்களுக்கு தெரியும். கொழும்பில் தான் நாங்கள் பார்க்குறோம் இண்டோ ஸ்டேடியம் பல இடங்களில் இருக்கிறது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் ஒரு இண்டோ ஸ்டேடியத்துக்கு 170 மில்லியன் நிதி ஒதுக்கி அந்த நிதி விடுவிக்கப்பட்டு மாவட்ட செயலாளத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளில் நீதிமன்றத்தை நாடி அங்கே இருக்கிற மரங்களை வெட்டுகிறார் இயக்கங்களில். எங்களுக்கு தெரியும் அதன் ஊடாக சுற்றுச்சூழல் எந்த வகையிலுமே அந்த விளையாட்டு திடல் அமைப்பதனால் ஏதாவது புகைகள் வெளியேறி மாசுபடுகிறதா? இன்றைக்கு எத்தனை குப்பை மேடுகள் எரிக்கப்படுகின்றன. ஏன் கீரிமலையில் இருக்கிற அந்த இடத்தில் கூட நல்ல தண்ணி கிணறுக்கு அருகில் குப்பைகளை கொண்டு வருகிறார்கள். அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடவில்லை. ஆனால் இளைஞர்கள் இன்று போதைப் பொருளுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறந்த விளையாட்டு திடல் இல்லை, நவீன வசதிகளுடன் விளையாட்டு திடல் இல்லை. எங்களுக்கு தெரியும் இப்பிரதேசத்தில் அதிகளவான இளைஞர்கள் இருக்கின்ற வளத்தை கொன்று மேல்மட்டத்துக்கு சென்றவர்கள். அப்போது இன்றைய தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற வகையில் சிறந்த விளையாட்டு திடல் இருப்ப முன்னோக்கி நகர்கிறார்கள். நாங்களே இந்த எல்லா கிராம மட்டத்திலேயும் இந்த விளையாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிற நிதி இளைஞர்களை நல்ல திசையில் இருக்கணும். இன்றைக்கு ஒரு விளையாட்டு வீரனை பார்க்க வளர்ந்து ஒரு அரசுத்தியத்தில் இருப்பார் இருந்தால் விளையாட்டு வீரர் வித்தியாசமாக தெரியும். கூடுதலாக பாருங்கள், விளையாட்டு வீரர்கள் இருவர்கள் சிமாட்டாயும் நல்ல பிரைனான சிந்தனை உள்ளவர்கள் இருப்பார்கள். அவ்வாறு சிந்தனைகளை உருவாக்க வேண்டும் என்ற விளையாட்டு ஒரு சிலர் நினைக்கிறார்கள் விளையாட்டினுடைய கல்வி சீரழியும் என்று. ஒரு நாளும் இல்லை. ஒரு இளைஞர் பின்னேரங்களில் விளையாடும் போது இரத்தமானது திறம்பட வேலை செய்யும், ஞாபக சக்தி அறிவிக்கும். இன்றைக்கு நாங்கள் சோர்ந்திருப்பமாக இருந்தால் ஞாபக சக்தி இருக்குமா? ஒரு இளைஞர் விளையாடும் போது கல்வியை கற்றுவிட்டு பின்னேரங்களில் விளையாடும் போது இரத்தமானது சுறுசுறுப்பான மூளை வளர்ச்சி இயங்கு நிலை. அப்போ விளையாடுவதன் ஊடாக நல்ல ஞாபக சக்தி கொண்ட இளைஞர்கள் உருவாகுவார்கள்.